ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டைரெக்டாக வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. அதில் வந்து நிறைய சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது. உங்களால் ஈஸியாக ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சர்வர் ப்ராப்ளமாக இருக்கிற டைமில் உங்களுடைய மொபைலில் mAadharன்ற ஆண்ட்ராய்டு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் ஈஸியாக உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து ஆப் ஸ்டோர்லேயே இருக்குது mAadharன்ற ஆப்பு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப் மூலிமா எப்படி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டுடோ டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ mAadharன்ற ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆதார் நம்பர் மறந்துச்சுனாங்களா அதை ரிட்ரைவும் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டையும் வந்து ரீப்ரிண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆதாரில் ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தாங்களா இந்த செக் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸில் போய்ட்டு நீங்கள் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆதார் கார்டு மட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு டவுன்லோட் ஆதார்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ரெகுலர் ஆதார், மாஸ்டர் ஆதார்னு. நீங்கள் ரெகுலர் ஆதார்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஆதார் நம்பர் மூலிமா நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணலாம். இன்னொன்று வர்ச்சுவல் ஐடி மூலிமா உங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது அப்டேட் எது பண்ணிங்கனாக்கா இந்த என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நியூ ஆதார் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஆதார் நம்பரை வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு ஆதார் நம்பர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆதார் நம்பர் இருக்கும், அதில் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கோடு வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து இப்போ டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகிட்டு இங்கே ஓப்பன் என்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிங்கனாங்களா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி பார்த்தீங்கன்னாங்களா உங்களுடைய நேமில் ஃபஸ்ட் 4 லெட்டர் கேப்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியல் இருந்தாலையும் முன்னாடி இனிஷியல் போட்டுக்கோங்க, அதோடு சேர்த்து தான் 4 லெட்டர் வந்து கேப்ஸில் கொடுத்துக்கோங்க. கேப்ஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இயர் ஆஃப் பர்த், எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த வருஷத்தை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய நேமில் ஃபஸ்ட் 4 லெட்டர் கேப்ஸ் ப்ளஸ் உங்களுடைய இயர் ஆஃப் பர்த், இதுதான் உங்களுடைய ஆதார் கார்டினுடைய பாஸ்வேர்டு. ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கோன்றதை கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிரும். அதை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஷேர்ன்ற ஆப்ஷனில் அந்த சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை மெயில் எதுனாலையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா ஆதார் கார்டு நிறைய சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் இந்த mAadhar ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஆதார் கார்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.